தேர்தலுக்கு முன்பே விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் திருமாவளவன். உண்மையா இல்லையா? காங்கிரஸ் விசிகாவும் ரொம்ப ஆசைப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் திமுகவுடன் பயணித்தார்கள். சரி, முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன், 2 கம்யூனிஸ்ட் முடிவு எடுத்துட்டாங்களே, உடனடியாக தமிழ்நாட்டில் இன்னொரு தேர்தலை சந்திக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாஜக கொல்லைப்புற வழியாக கவர்னர் ஆட்சி அமல்படுத்தக்கூடாது. 2. இந்த 2த்துக்காக தான் 2 கம்யூனிஸ்டும் ஒரு முடிவு எடுத்து போகிறது. காங்கிரஸ் வேறு விஷயம் போயிட்டாங்க. முதல்ல இந்த விவகாரத்தில் 2 கம்யூனிஸ்டோடு கலந்து பேசி 3 முறை தனித்தனியாக ஆலோசித்த பிறகு ஏன் திருமாவளவன் இப்படி இருக்கிறாரு? நேற்று முன்தினம் நள்ளிரவு, அதாவது இதுக்கு இடையில அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு திமுக தயாரானது. இந்த 2 கட்சியும் தூண்டி விட்டது பாஜக, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த விவகாரத்தில் திடீரென்று முந்தினத்து இரவு 10 மணிக்கு ஆதவ் அர்ஜுன் திருமாவளவன் நைட் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு நான் உங்கள் ஆதரவுக்கு வருகிறேன் சொன்ன பிறகு பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் 2 மணிக்கு இது வேலைக்காகாது, இது இனிமேல் அதிமுக திமுக கூட்டணி உருவாகாது, திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலைப்பாடு எடுத்து பிறகுதான் எல்லோரும் இந்த ஆட்டத்தை கலைச்சாங்க. நள்ளிரவு ஆட்டம் கலைக்கப்பட்டது. சரி, நேற்று காலை The Chennai Silks in Mega Summer Sale.